சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். தம்பி 2 வேகத்தடை இருக்கு, பார்த்து போ. ஏமாம்மா துப்பட்டா தொங்குது பாருமா. வண்டியில் போகிறாங்க. ஏய் தம்பி சைடு ஸ்டாண்டு. ஏய் தம்பி ஹெட்லைட் எரியுதுப்பா, ஆஃப் பண்ணிட்டு ஓட்டு. பகல் தானே, லைட்டை போட்டுக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டியது. ஹலோ வா. என்ன வா? ஹெட்லைட் எது நீ தானே சொன்ன? ஆமாம், உன்னதான் கூப்பிட்டு வந்து வா. நல்ல மரியாதைடா. வயசுக்கு மரியாதை இல்லையா? நீ பாட்டுக்கு வா போங்கிற. வயசுக்கு மரியாதையா? என்ன வயசாகுது உனக்கு? ஏன் 50 வயசு ஆகுது, மரியாதை கொடுக்க மாட்டியா? பார்த்தா சின்ன பசங்க மாதிரி முடியெல்லாம் கருப்பு பண்ணிட்டு உட்காந்துங்கிற. 50 வயசுன்னுட்டு இப்ப என்னத்துக்கு நீ ஹெட்லைட் எரிஞ்சு என்ன கூப்பிட்டு சொல்ற? நீ நல்லதே சொல்லக்கூடாதா? துப்பட்டா மாட்டிக்க போது பார்த்து போமான்னு சொன்னேன். சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஜாக்கிரதையா போப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி உனக்கு ஹெட்லைட் பகல்ல எரியுதுங்கிறத சொன்னேன். இதுக்கு போய் கண்ணாபின்னு திட்டுற? ஓ, உன்னை யார் திட்டுனது? இப்ப இந்த ஹெட்லைட்டை போட்டு வந்ததுனால உனக்கு என்ன போகுதுன்னு தான் நான் கேட்டேன். எனக்கு ஒன்னும் போகல, உனக்கு தான் வேஸ்டா போகுதுன்னு சொல்றேன். என்னது லைட்டை போட்டு வந்தேன்னா பெட்ரோல் அதிகமா செலவாகும்ல. என்ன படிச்சுக்கிற நீ? என்ன படிச்சுக்கிற? எங்க வேலை செஞ்ச? நான் ஒன்னும் வேலையெல்லாம் செய்யல. இப்ப வேலை செய்யல, ஏதோ விஆர்எஸ் உட்காந்து எங்க வேலை செஞ்சதான்பா? இப்ப வேலை செய்யலப்பா, வேலை செய்யாமலே ரிட்டையர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டேன். வாயில ஏதோ கட்ட வார்த்தை வரப்போகுது. ஓ, ஹெட்லைட் போறதுனால பெட்ரோல் கூடுதலா செலவாகும் எவன் சொன்னது? படிச்சவன் சொல்ல மாட்டான், அதுக்காக தான் கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. ஹெட்லைட் இருந்தா பேட்டரி ஒன்னா வீக் ஆகலாம். நீ பெட்ரோல் செலவாகுன்ற, அதை விடு. நீ இதே ஒரு வேலையா வச்சுக்கின்னு வெளியே உட்காந்து சைட் ஸ்டாண்ட பார்த்து போ, இண்டிகேட்டர் போட்டு போ, இதெல்லாம் விட்டுரு. இப்போ ஹெட்லைட் எடுத்து ஃபீல் பண்றியா? அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் அந்த காலம். அந்த காலமா இருந்தாலும் இந்த காலமா இருந்தாலும் பட்ட பகல்ல ஹெட்லைட்டை போட்டு வந்தா அதை நிறுத்துன்னு சொல்றதுன்னா வழக்கம். அந்த வழக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்க. இந்த காலத்துல எந்த வண்டி புதுசா வாங்கினாலும் சாவியை போட்டாவே ஹெட்லைட் எரியும். மிகலுமா? யோ ஆமாயா, வண்டியில சாவியை போட்டாலே நைட்டு நல்ல பகல்னால லைட் எரியும். அப்படியா? இது எனக்கு தெரியாது. என்ன உனக்கு தெரியாதுன்ட்டு? ஆமா, எதனால இப்படி இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் டெல்லியில பனிமூட்டம் அதிகமா இருக்கு. பகல்லையே ஹெட்லைட் எரியணும், ஆனா பல பேர் ஹெட்லைட் போறதை மறந்துடுவாங்க. அதனால கம்பல்சரி அங்க புது வண்டியில ஹெட்லைட் போட்டா எரியுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம என்ன பண்றது? ஆமா, இப்ப நான் என்ன பண்றது? அதான் விஆர்எஸ் வாங்கிட்டுல, இனி வெளியில உட்காராத, வீட்லயே உட்காந்து பொண்டாட்டி பசங்க கிட்ட பேசினது. என்ன வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஓ, உனக்கு ஏரியா வெக்கமான சூடு சொல்றேன். சரி அதெல்லாம் இருக்கு. விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுல இருக்கிறதுனால வீட்டுல பொண்டாட்டி உள்ள யாருமே என் பேச்ச கேக்குறது இல்லப்பா. ஓ, அதனாலதான் வெளியில உட்காந்து வழிபோக்கர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். இப்போ அதையும் செய்யக்கூடாதுன்னு நான் என்னதான் பண்றது? எங்களை வேலைக்கு வந்துடுறியா? என்ன வேலை? டீ கிளாஸ் கழுவணும். மரியாதை இருக்குமா? பேசக்கூடாது. வா தம்பி, என் கூட வீட அதை யார் எடுக்க போறா? உட்காரு.